நமது பூமியின் உயிர்நாடியாக விளங்கும் கடல்கள் இன்று ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கியுள்ளது. குறிப்பாக நாம் வாழும் நிலப்பகுதியை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக வேகமாக வெப்பமடைந்து வருவதாக விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இது ஏதோ ஒரு சாதாரண வெப்பநிலை மாற்றம் அல்ல. இது கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம், மீன்வளம் மற்றும் பவளப்பாறைகளை அழிக்கப் போகும் ஒரு காலநிலை வெடிகுண்டு. இன்றைய வீடியோவில் இந்திய பெருங்கடலில் நடப்பது என்ன, இதனால் நமக்கும் இயற்கைக்கும் ஏற்படும் ஆபத்துக்கள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம். சமீபத்திய ஆய்வுகளின்படி மற்ற பெருங்கடல்களை விட இந்திய பெருங்கடல் மிக வேகமாக வெப்பமடைந்து வருகிறது. இதற்கு மெரைன் ஹீட் வேவ்ஸ் என்று பெயர். வளிமண்டலத்தில் நாம் வெளியிடும் பசுமையில்ல வாயுக்களால் ஏற்படும் வெப்பத்தில் 90% மேலாக கடல்கள் தான் உறிஞ்சுகின்றன. கடந்த சில ஆண்டுகளில் இந்திய பெருங்கடலின் வெப்பநிலை சராசரியை விட பல மடங்கு அதிகரித்துள்ளது. இது கடலுக்கு அடியில் இருக்கும் நீரோட்டங்களை மாற்றியமைப்பதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த கடல் சூழலையும் தலைகீழாக மாற்றுகிறது. கடலின் மழைக்காடுகள் என்று அழைக்கப்படுபவை பவளப்பாறைகள். இவைதான் கடல்வாழ் உயிரினங்களுக்கு வீடாகவும் உணவாகவும் இருக்கின்றன. ஆனால் வெப்பம் அதிகரிக்கும் போது இந்த பவளப்பாறைகள் வெளுத்து போய் உயிரிழக்கின்றன. இதனால் மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்படுகின்றது. மீன்கள் தங்களுக்கு ஏற்ற குளிர்ந்த நீரை தேடி வேறு இடங்களுக்கு இடம்பெறுகின்றன. இதனால் நமது நாட்டு மீனவர்களின் வலைகளில் மீன்கள் கிடைப்பது அரிதாகி வருகிறது. இது வெறும் உணவு பிரச்சனை மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மீனவ குடும்பங்களின் பொருளாதார பிரச்சனையாகவும் காணப்படுகின்றது. கடல் வெப்பமடைந்தால் நமக்கென்ன என்று நாம் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், கடல் வெப்பம்தான் நமது வானிலையை தீர்மானிக்கிறது. உதாரணத்திற்கு தீவிரமான புயல்கள். கடல் நீர் வெப்பமடையும் போது அது புயல்களுக்கு எரிபொருளாக மாறுகின்றது. இதனால் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உருவாகும் புயல்கள் மிகவும் வலிமையானதாகவும் கணிக்க முடியாததாகவும் மாறுகின்றன. பருவமழை மாற்றம். இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பான விவசாயம் பருவமழையை நம்பியே இருக்கிறது. கடல் வெப்பம் இந்த மழையின் போக்கை மாற்றி ஒரு பக்கம் கடும் வறட்சியையும் மறுபக்கம் மேக வெடிப்பினால் ஏற்படும் பெருவெள்ளத்தையும் உருவாக்குகிறது. கடல் மட்டம் உயர்வு. நீர் வெப்பமடையும் போது அது விரிவடையும். இதனால் கடல் மட்டம் உயர்ந்து சென்னை, மும்பை போன்ற கடலோர நகரங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுகின்றது. விஞ்ஞானிகள் விடுக்கும் இந்த எச்சரிக்கை நமக்கான கடைசி அழைப்பு. நாம் இப்போதே விழித்து கொள்ளாவிட்டால் எதிர்கால சந்ததியினருக்கு வாழ தகுதியற்ற ஒரு பூமியையே விட்டு செல்வோம். நாம் செய்ய வேண்டியவை புதைப்படிவ எரிபொருட்களை, அதாவது ஃபொசைல் ஃபியூயல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எரிபொருட்களை தவிர்த்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றலுக்கு மாற வேண்டிய தேவை இருக்கிறது. அதுபோல கடலோர பகுதிகளில் உள்ள காடுகளை பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இவை புயல் மற்றும் கடல் சீற்றத்தை தடுக்கும் இயற்கை கவசங்களாக காணப்படுகின்றன. தனி மனித அளவில் கார்பன் உமிழ்வை குறைக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். இயற்கை நமக்கு பல வாய்ப்புகளை வழங்கியுள்ளது. ஆனால் இந்திய பெருங்கடலின் இந்த வெப்பம் ஒரு அபாயச் சங்கு. கடல்வாழ் உயிரினங்கள் அழியும் போது மனித குலத்தின் அழிவும் தொடங்கிவிடுகிறது. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை இதன் மூலமாக நாம் ஏற்படுத்துவோம். இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்கள்.